அம்மாக்களே, கிச்சன்ல இருக்க ஸ்லாப பிடிச்சுக்கோங்க, தொடைய தூக்கி விடுங்க, ஹிப்ல இருக்க மசில ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். அப்படியே கிச்சன்ல இருக்க ஸ்லாப பிடிச்சுக்கோங்க, நல்லா உட்கார்ந்து இருந்தீங்க, தொட மசில ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். சரி, பாத்திரத்தை 2 கையில எடுத்துக்கோங்க, முட்டி மடக்காம கையை தூக்கி விடுங்க, சைடுல தூக்கி விடுங்க, பிரஸ் மாதிரி மேல தூக்கி விடுங்க, ஷோல்டர் மசில ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். அதே ஸ்லாப ஹோல்ட் பண்ணிட்டு குதிகால தூக்கி விடுங்க, காஃப் மசில ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். அதே ஸ்லாப் சப்போர்ட்டோட ஒத்த கால நில்லுங்க, கையை விட்டுட்டு நில்லுங்க, உங்களோட கால் மசில பேலன்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். கண்ணை மூடிக்கோங்க, வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸை ஸ்டிமுலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி பாத்திரத்தை கையில எடுத்துக்கோங்க, மூவ் தி ரிஸ்ட் அப் அண்ட் டவுன், இன் அண்ட் அவுட், ரொட்டேட் அப் அண்ட் டவுன், இதெல்லாம் பண்றது மூலமா ஃபோரம் அண்ட் ஹேண்ட் மசில ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். ஸ்லாப்ல சாஞ்சுக்கோங்க, முட்டியை மடக்காம கீழே குனிஞ்சு தரையை தொட்டுட்டு நிமிர்ந்து நில்லுங்க, பின்னாடி இருக்க மசில ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிடலாம். மனசு தாங்க காரணம். எங்க இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ண முடியும், ஜிம்முக்கு தான் போகணும்னு இல்ல. ஃபிட்டா இருக்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா கிச்சனே ஒரு மிகப்பெரிய ஜிம் தான். அங்க இருக்க திங்ஸை வச்சே நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், ஹெல்தியா இருக்கலாம். அல்டிமேட் கோல் ஹெல்தியா இருக்கிறதுனா ஈஸிங்க. திங்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, ஹெல்தியா இருங்க, ஹெல்தியா சமைச்சு சாப்பிடுங்க. ஆனா வலியோட எதையும் பண்ணாதீங்க. வலி இல்லாம வாழுங்க. அது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.